Welcome to the Games of Coimbatore. This is Samya and she is Ramya. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா challenge game பார்க்க போறோம். இது வந்து PERT and CPM ரிலேட்டடா வந்து நம்ம ப்ராஜெக்ட் கிராஷிங் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். So project crashing அப்படினா என்ன பார்க்கலாம். Project crashing அப்படினா in optimum duration doing an activity with the optimum duration with the minimum cost அப்படிங்கறது தான் வந்து project crashing அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து time cost model அப்படின்னு சொல்றாங்க. அதாவது optimum duration இது corresponds to the minimum cost அப்படின்னு சொல்றாங்க. அதான் வந்து ப்ராஜெக்ட் கிராஷிங் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு கிராஃப் சொல்றாங்க. இது வந்துட்டு ஆக்டிவிட்டி டியூரேஷன் பத்தி பேசுது. அதுக்கப்புறம் இது வந்து டைரக்ட் காஸ்ட் பத்தி பேசுது. ஸோ டைரக்ட் காஸ்ட்னு சொல்றாங்க. ஸோ காஸ்ட்டும் போது இங்கே வந்து நமக்கு வந்து நார்மல் காஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு கிராஷ் காஸ்ட் இருக்கும். அதே மாதிரி டைமிங்கும் போது நமக்கு நார்மல் டைம் கிராஷ், அதுக்கப்புறம் கிராஷ் டைம் அப்படின்னு சொல்றாங்க. கிராஷ் டைம் நார்மல் டைம், கிராஷ் டைம் நார்மல் டைம், கிராஷ் டைம் நார்மல் டைம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வந்து நமக்கு இது கிராஃப் போடும்போது ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா del C அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து நம்ம del T அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்லோப் இது வந்து நம்ம ஸ்லோப் கண்டுபிடிப்போம். ஸ்லோப் கண்டுபிடிக்கும் போது del C minus del T அப்படின்னு சொல்லுவோம். ஸோ del C அப்படிங்கிறது காஸ்ட் பற்றி சொல்லும், del T வந்து டைம் பற்றி சொல்லும். del C போது நமக்கு என்ன அப்படின்னா கிராஷ் காஸ்ட் மைனஸ் நார்மல் காஸ்ட் divided by normal time minus crash time அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்துட்டு slope of the crash and crash cost and the normal time அப்படின்னு அதாவது டைமுக்கும் காஸ்ட்டுக்கும் இருக்கிற ஸ்லோப், டைம் காஸ்ட் ஸ்லோப் அப்படின்னு சொல்றது தான் வந்து இதோட ஃபார்முலா வந்து கிராஷ் காஸ்ட் மைனஸ் நார்மல் காஸ்ட் டிவைடட் பை நார்மல் டைம் மைனஸ் கிராஷ் டைம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு இந்த ஸ்ட்ரெயிட் இங்கே ஒப்டெயின் ஆகிற ஸ்ட்ரெயிட் லைன் வந்து என்ன சொல்றாங்கன்னா அப்ராக்சிமேஷன் லைன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல நமக்கு கிடைக்கிற கர்வ் பேர் வந்து ஆக்சுவல் காஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதான் வந்துட்டு டைரக்ட் காஸ்ட் அண்ட் ஆக்சுவல் டியூரேஷனுக்கான கிராஃப். ஸோ ப்ராஜெக்ட் கிராஷிங் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மினிமம் காஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட்ல நம்ம ஆப்டிமம் டியூரேஷன் வந்து மினிமம் காஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட் வந்து இது பண்ணுறதா வந்து டிட்டர்மைன் பண்ணுறதா ப்ராஜெக்ட் கிராஷிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காஸ்ட் கம்மியாக இருக்கணும், டியூரேஷனும் ஒரு ஆப்டிமம் ரொம்ப அதிகமாக இல்லாமல் டியூரேஷன் அதிகமாக போகணும், ஓரளவுக்கு ஆப்டிமமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து மினிமம் ஆக்டிவிட்டிங்கும் போதே ப்ராஜெக்ட் கிராஷிங் வந்துடும். ஸோ இதில் வந்து டைம் காஸ்ட் மாடலில் ஏன் சொல்ல வராங்கன்னா கிராஃப்ல பார்த்தோம்னா நமக்கு தெரியும் இந்த காஸ்ட் இருக்குது, இந்த இடத்துல டைம் இருக்குது. ஸோ காஸ்ட் வித் ரிலேட்டட் டு டைம் வந்து டிட்டர்மைன் பண்ணுறது தான் டைம் காஸ்ட் மாடல் அப்படின்னு சொல்ல வராங்க. இந்த கிராஃப்ல பார்த்தீங்கன்னா காஸ்ட் வந்து எழுதியிருக்காங்க, டியூரேஷன் டைம் எழுதியிருக்காங்க. ஸோ காஸ்ட் எழுதும்போது நம்மளுக்கு நார்மல் காஸ்ட் வந்து ஒரு அளவு இருக்கும், கிராஷ் காஸ்ட் எழுதும்போது ஹையர் லெவலில் இருக்கும். அதே மாதிரி டைமும் போது கிராஷ் டைம்ங்கிறது நம்ம கிராஷ் டைம் கிராஷிங்னாலே நம்ம மினிமம் டைம் ஆப்டிமம் டியூரேஷன் சொன்னோம். ஸோ கிராஷ் டைம் வந்து ஓரளவுக்கு கம்மியாக இருக்கும், நார்மல் டைம் வந்து ஓரளவுக்கு அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ மினிமம் டைமில் நம்மளுக்கு கிடைக்கிற காஸ்ட்டை தான் என்ன சொல்ல வராங்கன்னா ப்ராஜெக்ட் கிராஷிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து டிக்கும் சிசிக்கும் போடுவோம், நார்மலுக்கும் போடும்போது நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு ஸ்லோப் கிடைக்கும். ஸ்லோப் வந்து இந்த கர்வ்ல கிடைக்கும். ஸோ இந்த ஸ்லோப் எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா இந்த ஆக்சிஸ் பை இந்த ஆக்சிஸ். ஸோ இந்த ஆக்சிஸ் போது காஸ்ட் பை டைம் போனால் நமக்கு கிடைக்கும். காஸ்ட்டும் போது எது கிராஷ் காஸ்ட் மைனஸ் நார்மல் காஸ்ட் போடும். ஸோ கிராஷ் காஸ்ட் மைனஸ் நார்மல் காஸ்ட். அதே டைமும் போது டைம் எது அதிகமாக இருக்குன்னா நார்மல் டைம் தான் அதிகமாக இருக்கும். அப்போ வந்து டைமும் போது நார்மல் டைம் மைனஸ் கிராஷ் டைம். அப்போ கீழே வரும்போது அப்படியே மாறி வரும், நார்மல் டைம் மைனஸ் கிராஷ் டைம் வரும். ஸோ ஸ்லோப் ஆஃப் ப்ராஜெக்ட் கிராஷிங் வந்து காஸ்ட் பை டைமோட ஸ்லோப் வந்து இப்படி தான் கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கணும்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் PERT அண்ட் CPM என்ன சொல்ல போறாங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் PERT அண்ட் CPM. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து PERT வந்து எதை பற்றி பேசும் அப்படின்னா ஸ்லாக் பற்றி பேசும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே வந்து CPM வந்து ஃப்ளோட் பற்றி பேசும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் PERT எப்படின்னா என்ன அப்படின்னா ப்ரோக்ராம் எவல்யூஷன் ரிவ்யூ டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கிரிட்டிக்கல் பாத் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இது வந்து 3 டைம் எஸ்டிமேஷன் மூலமாக வந்து நமக்கு ஆக்டிவிட்டி எக்ஸ்பெக்டட் டைம் அதெல்லாம் வந்து சொல்லுவோம். இது வந்து ஒன் டைம் எஸ்டிமேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இதை எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்
ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் அதெல்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல வந்து சிபிஎம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ப்ராபபிலிஸ்டிக் இது வந்து ப்ராபபிலிஸ்டிக் அப்படின்னு சொல்றாங்க. PERT வந்து ப்ராபபிலிஸ்டிக் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து டிட்டர்மினிஸ்டிக் அப்படின்னு சொல்றாங்க. ஈவென்ட் ஓரியன்டட் ஆப்டிடியூட். ஸோ ப்ராபபிலிஸ்டிக் அப்படின்னா நமக்கு வந்து டைம் வந்து நமக்கு தெரியாது, நம்ம எக்ஸ்பெக்டட் டைம் அப்படின்னு தான் சொல்லுவோம். சிபிஎம்ல வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்னா எஸ்டிமேட்டட் டைம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்க டிட்டர்மினிஸ்டிக் ப்ராபபிலிஸ்டிக் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா this is event oriented அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ப்ரோக்ராம் ஈவென்ட் அப்படின்னு தான் வருது. அதுக்கப்புறம் சிபிஎம் இருக்கிறது வந்து ஆக்டிவிட்டி ஓரியன்டட் அப்படின்னு சொல்றாங்க. இதான் வந்து மேஜர் டிஃபரன்ஸ் பிட்வீன் த PERT and CPM. ஸோ PERT and CPM டிஃபரன்ஸ் சொல்லியிருக்காங்க. PERTல இருக்கு, ஸோ அதை வச்சு நான் வச்சுக்கலாம் ஈவெண்ட் ஓரியன்டட். கிரிட்டிக்கல் பாத் மெத்தட்ல வந்து ஆக்டிவிட்டி ஓரியன்டட் அப்படின்னு வச்சுக்கலாம். இதில் வந்து டைம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ராபபிலிஸ்டிக் ஏன் சொல்லியிருக்காங்கன்னா இதில் வந்து PERTல வந்து நம்ம டைம் வந்து அன்சர்டைன் நம்ம சொல்ல முடியாது, நம்ம தான் வந்து எக்ஸ்பெக்டடாக ஒரு டைம் வச்சுப்போம், அது ப்ராபபிலிட்டி டைம் அப்படிங்கிறதால ப்ராபபிலிஸ்டிக். இதில் வந்து டைம் நம்ம கேல்குலேஷன் பண்ணுறதுனால அது வந்து டிட்டர்மினிஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரிசர்ச் நீங்கள் ஆறு இருக்குனால ஆறு வச்சு நான் வச்சுக்கலாம், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் நீங்கள் சி இருக்கிறதுனால சி வச்சு நான் வைக்கலாம், கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட். PERTல வந்து நம்ம ஆப்டிமிஸ்டிக் பெசிமிஸ்டிக் மோஸ்ட்லி லைக்லி டைம் 3 டைம் யூஸ் பண்ணுவோம். சிபிஎம்ல அப்படி இல்லை, ஒரே ஒரு டிஇ எஸ்டிமேட்டட் டைம் மட்டும் யூஸ் பண்ணுவோம். ஸோ 1 டைம் எஸ்டிமேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் வந்து எந்த கடியில் வரும்னா கிரிட்டிக்கல் பாத் மெத்தட்ல வரும். ஸ்லாக் ப்ராசஸ் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்னா PERTல வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இங்கே என்ன பார்த்தோம்னா PERT and CPMல ரிகார்டிங் என்னென்ன வரும் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்புறம் ப்ராஜெக்ட் கிராசிங், ஃபைனலாக ப்ராஜெக்ட் கிராசிங், அப்புறம் மேஜர் டிஃபரன்ஸ் பிட்வீன் PERT and CPMல என்னென்னு பார்த்தோம். தேங்க்யூ.